ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேக்ஸ் சொல்யூஷன் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பிஎட்டில் 3rd செமஸ்டரில் கமிஷன் நடக்கும். அப்போ வைவா கொஷின்ஸ் கேட்பாங்க. எக்ஸ்டர்னல் நம்மள்ட்ட ஒரு ரெக்கார்ட் நோட்டையும் செக் பண்ணும் பொழுது ஒரு விதமான கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் முக்கியமான ரெக்கார்ட்ஸ் நிறையா இருக்குது. அதை பற்றின வீடியோஸ்லாம் நான் ஏற்கனவே நிறையா போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டும் அதில் ஒன்று. இதில் என்னென்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். டெமான்ஸ்ட்ரேஷன்னா என்ன, எப்போ எழுதுறீங்க, யாருக்காக எழுதுறீங்க, இதோட அர்த்தம் என்ன அப்படின்றத பற்றி தான் அதிகமாக கேட்பாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டோட மீனிங் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டுக்கும் அப்சர்வேஷன் ரெக்கார்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதையும் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் தான் ரொம்ப கொஷின் கேட்பாங்க. ஏன்னா ரெண்டையுமே ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு குழப்பிப்பாங்க. அதனால் இதுலேருந்து கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் வைவா கொஷினில் நம்மளை கண்டிப்பாக கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. அப்சர்வேஷன் ரெக்கார்ட்னா என்ன, டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது அப்சர்வேஷன் ரெக்கார்டு அப்படின்றது என்னன்னா, நம்ம ஸ்கூல் போவோம் இல்லையா டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு, அங்கே நமக்குன்னு ஒரு கைட் டீச்சரை ஒதுக்குவாங்க. அந்த கைட் டீச்சர் கிளாஸ் எப்படி நடத்துகிறாங்க, ஸ்டூடெண்ட்டை எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, கிளாஸில் என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அந்த 1 வீக் அப்சர்வ் பண்ணி நம்ம எழுதுகிறோம் இல்லையா, அதை வச்சு எழுதுறது தான் அப்சர்வேஷன் ரெக்கார்டு. டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்னா என்ன அப்படின்னாக்கா, நம்ம காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் நடத்துகிறத பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு எழுதுறது தான் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு. அதாவது நம்ம காலேஜில் நம்ம ப்ரொஃபஸர் நடத்துவாங்க இல்லையா, எப்படி நடத்தணும், எப்படி சொல்லி கொடுக்கணும், என்னென்னலாம் டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நமக்கு நிறைய விதத்தில் சொல்லி கொடுப்பாங்க. அதை வச்சு ஃபாலோ பண்ணி எழுதுறது தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு. அதனால் அப்சர்வேஷன்றது நம்ம கைட் டீச்சரை வச்சு எழுதுறது, டெமான்ஸ்ட்ரேஷன்யோட விரிவுரையாளர் நடத்துறத வச்சு நம்ம எழுதுறது தான் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு. அப்சர்வேஷனுக்கும் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க டெமான்ஸ்ட்ரேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். பயிற்சி ஆசிரியராகிய எங்களுக்கு கற்பித்தல் முறைகள் மற்றும் நுணுக்கங்கள் பற்றி அறியும் பொருட்டு கல்லூரி விரிவுரையாளரின் கற்பித்தல் செயலே டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது செய்து காட்டல் பதிவேடு அப்படின்றது. அதாவது பயிற்சி ஆசிரியர்னா நம்ம தான் ஸ்டூடெண்ட் டீச்சரு. நமக்கு எப்படி கற்பித்தல் முறைகள் என்னென்ன, நுணுக்கங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா நம்ம ப்ரொஃபஸர்ஸ், அதை வச்சு எழுதுறது தான் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு. இதில் 2 மாடல் லெசனை நம்ம பெடகாஜிக் டீச்சர் நமக்கு எப்படி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றத நமக்கு நடத்தி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் 3 லெசன் மாடல் லெசனை நம்ம ஸ்டூடெண்ட் டீச்சர் ஆகிய நம்ம என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸையும் ப்ரொஃபஸர்ஸையும் உட்கார வச்சு நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லி காட்டணும், நடத்தி காட்டணும். இதுதான் இதை வச்சு எழுதுறது தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு. இதில் கல்லூரி விரிவுரையாளரின் கற்பித்தலின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அவங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி என்ன ஆரம்பிக்க போகிறோம், என்ன பாடம் நடத்த போகிறோம் அப்படின்றத வச்சு எப்படி மாணவர்களுக்கு ஆர்வம் ஊட்டணும், அதே மாதிரி பாட வளர்ச்சி எப்படி இருக்குது, கிளாஸை லெசன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறாங்க. 3rd ஒன் கற்பித்தல் துணை கருவிகளை எப்படி எந்த இடத்துல தகுந்தபடி அவங்க பயன்படுத்துகிறாங்க, அவங்களோட வகுப்பறை மேலாண்மை எப்படி இருக்குது, ஆசிரியரோட ஆளுமை எப்படி இருக்குது, எப்படி தொகுத்து கூறுறாங்க அப்படின்றத நம்ம முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். அப்சர்வேஷன் ரெக்கார்ட்லையும் நம்மளோட கைட் டீச்சர் நடத்துகிறத நம்ம என்னெல்லாம் முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்றத 7 பாயிண்டாக போட்டு சொல்லியிருக்கேன். அதே பாயிண்ட்ஸை நம்ம இதுக்கும் சொல்லலாம். ஏன்னா அவங்க எப்படி பாடம் நடத்துகிறாங்க, எப்படி தொடர்ச்சி மாறாமல் நடத்துகிறாங்க, அவங்களுடைய ஆளுமை எப்படி இருக்குது, எப்படி தொகுத்து கூறுறாங்க, எப்படி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்படி முடிக்கிறாங்க, பேசும்போது நம்மளோட குரலை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி குரல் ஏற்றத்தாழ்வோட பேசணும், எப்படி ஹோம்ஒர்க் கொடுக்கணும், எப்படி அவங்கள்ட்ட பரவலாக கொஷின் கேட்கணும் அப்படின்றத பற்றியும் நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் எழுதி கொடுத்துருக்கேன். அதே பாயிண்ட்ஸை நம்ம இதுக்கும் சொல்லலாம். அதனால இதுதான் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டில் கேட்குற முக்கியமான கேள்வி. எல்லா ரெக்கார்டோட பிடிஎஃப்பும் நம்மளோட சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைவால என்ன கொஷின் கேட்பாங்க, எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் ஒரு ரெக்கார்ட்லேயும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதோட என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றத பற்றியும் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.